ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இல்லை, நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்கலை, நினச்சது எதுவுமே நடக்கவும் மாட்டேங்குது, கிடைக்கவும் மாட்டேங்குதுன்னு வருத்தத்தோடு இருப்பதால் தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். 786 என்கிற இந்த அதிர்ஷ்ட எண்ணானது உன் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களும் நல்லதாக நடப்பதற்கு தேவையான அதிர்ஷ்டத்தை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகுது என் தங்கமே. இனி எதுக்காகவும் நீ கவலைப்பட வேணாம். மனிதர்கள்கிட்ட பேசும்போது உன்னை கவனமாக யோசித்து பேச சொல்லியிருக்கேன். ஒரு சிலரிடம் பேசி பயனில்லை என தெரியும் போது பேசாமலே மௌனமாக இருந்து விடுவது தான் உனக்கு நல்லது. ஒரு சிலர்கிட்ட என்னதான் பேசினாலும் அர்த்தமில்லை என தெரிந்து வரும்போது அவர்களை விட்டு பிரிந்து போவதும் சிறப்பானது தான் என் செல்லமே. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் பேச்சு உனக்கு பயனளிக்காது, துணை நிற்காது. ஆனால் மௌனமும் பொறுமையும் நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கும். எப்போதும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காம நீயே தனியாக எழுந்து நிற்கக்கூடிய ஆளாக இரு. ஏன்னா 2 வயசு இருக்கும்போதே நீயாகத்தானே யார் கையையும் பிடிக்காம எந்திரிச்சு தைரியமா நின்ன. அப்படி இருக்கும்போது இப்போது மட்டும் எதற்கு பயப்படுகிறாய்? இப்பொழுது முன் வாழ்வில் யார் உதவியும் எதிர்பார்க்காமல் உன்னால் தனியாக நின்று வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்து காட்ட முடியும். சண்டையை போடாதன்னு சொல்கிறத விட சண்டையின் போது வார்த்தைகளை விடாதேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா மனக்கசப்பு வரதான் செய்யும். அப்படி மனக்கசப்பு வரும்போது பொறுமையாக பொறுத்து அமைதியாக போயிடணுமே தவிர அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறம் அந்த சண்டையில் போட்ட வார்த்தைகளே வாழ்நாள் முழுவதும் முள்ளா குத்திக்கிட்டு இருக்கும்படி இருந்துட வேணாம். அமைதியாக இருந்தால் அந்த சண்டை கொஞ்ச நாளில் காணாமல் போய் சரியாக போய் மறந்து போய் சீக்கிரமே நீங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் கூட உருவாகும். ஆனால் அவசரப்பட்டு பேசி வார்த்தைகளை வீசிட்டா அப்புறம் அந்த வார்த்தைகளே காலம் முழுக்க மனசில் நெருஞ்சிமுள்ளா குத்திக்கிட்டே இருக்கும் அல்லவா? பேசுகிற வார்த்தைகளை விட எப்போதுமே பேசாத மௌனம்தான் சிறந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கோ. நீந்த தெரியாதவனிடம் போய் ஆழமான விஷயங்களை பற்றி வீண் விவாதம் செய்யாதே. அன்பு, பாசம், அக்கறைனா என்னன்னு தெரியாத மனிதர்களிடம் போய் நீ பேசுவதில் இங்கு எந்த அர்த்தமும் இல்லை என் செல்லமே. சொத்து சுகம் உனக்கு பெருசாக இல்லை, உன் வாழ்க்கையில் நல்லா உனக்கு வாழ வைக்கக்கூடிய பணக்கார அப்பா அம்மாவும் உனக்கு இல்லை. கீழே விழுந்தா கூட உனக்கு கை கொடுத்து உதவி செய்கிறதுக்கு சொந்த பந்தங்களும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனியாக நின்று முன்னேறி வாழ்ந்து காட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை தட்டி கொடுத்து நிச்சயமாய் உன் வாழ்வில் உயரத்தில் நான் உன்னை உட்கார வைப்பேன் என் செல்லமே. இப்போதெல்லாம் அடக்கத்தை விட ஆரவாரத்திற்கே அதிக மரியாதை கொடுக்கப்படுகிறது. சத்தம் இல்லாமல் இருந்தால் எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் கூட இது சாதாரண குளம் என சொல்லக்கூடிய உலகமாக இது மாறிடுச்சு. அதனால தானோ என்னவோ கடல் அலைகள் எப்போதும் வந்து வந்து ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருக்கு. என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடம் நான் சும்மா இல்லை சாதிச்சுக்கிட்டு இருக்கேன்னு உறக்க சொல்லும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு காட்டு. ஜெயிக்காத மனிதர்களும் சாதாரணமாக வாழ்க்கையை வாழும் மனிதர்களையும் இங்கு யாருமே கண்டுகொள்வதில்லை. கற்றுக்கொள்ளவும் நீ கற்றுக் கொடுக்கவும் தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்க. தேவையில்லாமல் யாரையும் குறை சொல்லி காயப்படுத்தாதே. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை நீ கற்றுக்கிட்டே இரு. அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கான முறைகளை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இரு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காமல் உனக்காக துணை பேசுகிற, உனக்காக பரிந்து பேசுகிற மனிதர்கள் சில பேரை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டினா அவங்கள உன் பக்கத்தில் உனக்கு துணையாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை எப்போதும் அழகாக இருக்கும். கயிறு அருந்து போகும்போது தானே அந்த பட்டத்துக்கு தெரியும் இவ்வளோ நேரம் உயரமாக பறந்தது நம்ம கிடையாது, அந்த கயிறு தான் நம்மளை ஆட்கொண்டு பறக்க வச்சதுன்னு. அதே போல் இந்த உலகத்தில் நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நீயாக செய்யவில்லை. உனக்கான செயல்களை செய்யும்படி செய்ய வைப்பது இந்த வராகி அம்மா நான் தாங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எல்லா காரியங்களிலும் நம்பிக்கையோடு வெற்றி பெற முயற்சி செய். தலகனமோ ஆணவமோ தான் தான் என்ன எல்லாமேங்கிற எண்ணமோ உனக்குள்ளே வர வேண்டாமேன்னு செல்லமே. கோவில் குளத்தில் மழை தண்ணி விழுந்துச்சுன்னா அது நல்லா தீர்த்தமாக மாறி போயிடும். அதே போல் சாலையில் சாதாரணமாக விழுகிற மழை தண்ணீர் அசுத்தமாகி குப்பைகளில் போய் சேரும். ஒரு மழை நீர் அதுவே 2 இடத்துல விரும்பும்போது 2 விதமாக மாறுகிறது தானே. கோவில் குளத்தில் தீர்த்தமாக மாறுது, சாலையில் அசுத்த நீராக மாறுது. அதே போலதான் நீ போய் சேர இடத்தை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் உனக்கான தரமும் உயரும். எப்போதுமே நான் சாதனை படைச்சேன்னு நீ சொல்கிறதை காட்டிலும் யாரையும் வேதனைப்படுத்தவில்லை என்று சொல்வதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள். யார் ஒருவர் அடுத்தவருக்கு தீங்கு செய்தாலும் கெடுதல் செய்தாலும் அது நிச்சயமாக என்னை பாதிக்கும். எல்லாரையும் என் குடும்பமாக தானே நான் நினைக்கிறேன். நான் நிம்மதியாக வாழ்கிறேன்னு இங்கே உன்னால் சொல்லவே முடியலைங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா உனக்கு மட்டும் இல்லை, இங்கு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமாக யாருக்கும் நிம்மதியை தந்து விடாது.
நீ திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம் என்பதை புரிந்து கொண்டு பொறுமை மிக பெரியது என்பதன்படி வாழ்க்கையை வாழ பழகு. பணம் வச்சிருந்தீனா நீங்களான்னு உனக்கு மரியாதை கொடுத்து ஆச்சரியமாக கேட்கும் இதே உலகம் உன்கிட்ட பணம் இல்லாமல் உன்னை பார்த்தாங்கன்னா நீயான்னு கேவலமாக பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. காசு பணத்தை பொறுத்து தானே இங்கு மனிதர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது. ஏழைகள் வங்கி கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா அவங்க வீடுகளை விற்கக்கூடிய சூழ்நிலைகள் வருது. அதுவே பணக்காரன் வங்கி கடனை வாங்கிட்டு திரும்ப கொடுக்கலனா அந்த வங்கிகளையே விற்று தானே கடன் அடைக்கிறாங்க. இது என்னதான் கசப்பாக இருந்தாலும் இதுதான் இன்றைய உண்மை. ஏழைக்கு ஒரு நியாயமும் பணக்காரனுக்கு ஒரு நியாயமும் வழங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீ ஒழுக்கமாக நேர்மையாக நியாயமாக வாழ நினைப்பதெல்லாம் சரிதான். ஆனால் அது மட்டும் உனக்கு போதாது. உன் வாழ்க்கையிலே நீ ஜெயிச்சு சம்பாதிச்சு நல்ல வசதியோடு வாழ்ந்து காட்டிதான் ஆகணும் என் செல்லமே. ஒருத்தன் பொய் சொல்கிறான்னு தெரிஞ்ச பிறகும் அவங்கிட்ட போய் ஏன் பொய் சொல்கிறான்னு கேட்பது முட்டாள்தனம். ஏன்னா பொய் சொல்ல பழகியவன் நீ என்ன கேட்டாலும் அதுக்கும் பொய்யை தான் சொல்லுவான். அதனால் யாரிடம் பேசுகிறோம் எதை பேசுகிறோம் என யோசித்து பேசு. தேவையில்லாமல் யாரிடம் போய் கேள்வி கேட்பதோ நியாயம் கேட்பதோ அல்லது நீயே கூட பதில் பேசுவதோ வேண்டாம் என் செல்லமே. எந்த விஷயத்தையும் எப்படி முடிக்கிறதுன்னு யோசிப்பதற்கு முன்பாக இதையே இன்னும் முடியலைன்னு யோசிச்சினா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு விஷயம் நீ நினைச்சது போல நடக்கலைனா அந்த விஷயத்தை பற்றி நீ சிந்திப்பது மாறுபட வேண்டும் என்பதை புரிந்துகொள். ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி சிந்திப்பதற்கு பதிலாக பல விஷயங்களில் பல முறைகளில் சிந்திக்க பழகு. வரலாற்றில் எல்லாருடைய பேரும் இடம்பெறணும்னு எல்லாருக்கும் நான் பக்கங்களை உருவாக்கி வச்சுருக்கேன். ஆனால் ஒரு சிலர் தான் அந்த வரலாற்றில் பெயர் பதித்து வெற்றியாளர்களாக வர்றாங்க. மற்ற எல்லாரும் அதை காலியாக வைத்து கொண்டு தான் வாழ்ந்த வாழ்க்கையை தான் நினச்ச வாழ்க்கையை வாழ முடியாமல் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என் அன்பு பிள்ளையே, தற்காலிக சுகத்திற்காக எதிர்காலத்தின் படிகளை எரித்து விடாதே. நீ வாழ்கிறதுக்கான ஒரு அருமையான அற்புதமான உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. எப்போதும் உன்னுடைய பண சேமிப்பும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சுலபமான எளிதான இலகுவான மனதும் உனக்குள்ளே இருக்கட்டும். எதையுமே கற்றுக்கிறதுக்கு மட்டும் வைக்கப்படாத. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீ தெரியலையேன்றதுக்காக அவமானப்பட நேரிடும். எப்போதும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிறதுக்கு தயாராக எதையும் எதிர்கொள்ள எதையும் தெரிந்து கொள்ள திறமையான ஆளாக நீரு. மற்றவங்க உன்னை பற்றி குறை சொன்னால் அதுக்காக நீ ஆத்திரப்பட வேணாம். அது சரியாக இருந்தால் அதை திருத்திக்கோ. அவங்க சொன்னது தவறாக இருந்தால் சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு என் செல்லமே. உன் நிலைமை மாறிட்டா நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்துடலாங்கிறது உண்மையிலேயே பொய் தான். ஏன்னா நீ மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் நிலைமை மாறும். முதல்ல உன் வாழ்க்கை நிலைமை மாறணும். நீ நல்ல நிலைமைக்கு வரணும்னா சோகமாக இருக்கிறத முதல்ல நிறுத்திட்டு சிரிச்ச முகத்தோட எல்லாவற்றையும் எதிர்கொள்ள பழகு. உன் வாழ்வில் நீ ஜெயிப்பதற்கான வழிகளை இந்த வராகியம்மா நான் காட்டுறேன். உன்னுடைய அவசரத்திற்கு ஏற்றாற்போல இங்கு எதுவுமே நடக்காது என் தங்கமே. அதே நேரத்தில் அப்படி சீக்கிரம் நடப்பதும் உனக்கு சிறப்பாகவும் இருக்காது என்பதை புரிந்து கொண்டு எது எப்போது எப்படி நடக்குமோ அதுபோல நடக்கட்டும், எல்லாத்தையும் எதிர்கொள்ளலாம் என தைரியமான ஆளாக நீ இருந்துவிடு. கோபத்தை அடக்கி கொண்டு பொறுமையான ஆளாக இருப்பவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் ஜெயித்தே தீருவார்கள். நீ முடிவில் ஜெயிக்கத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் தோல்வி இனிமேல் தங்காது என சிந்தித்து எப்போதும் பொறுமையான ஆளாக இருந்துவிடு. கோபம் என்பது வலுவான காற்றை பொழுது. காற்று கொஞ்ச நேரம் தணிஞ்சிருச்சுன்னா அப்புறம்தானே அதனுடைய விளைவுகள் தெரியும். நீ கோபப்பட்டு தேவையில்லாத விளைவுகளை உண்டாக்காம பொறுமையாக இரு.